இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதிக நேரம் பேச விரும்பல. ஆனால் ஃபஸ்ட்டு உமாபதி சார் அவரை பற்றி பேசணும். ஒரு மனிதனுக்கு ஒரு கனவு விதைக்கப்பட்டிருந்தா அது ஆழமாக விருட்சமாக வளர்ந்து 30 வருஷமானாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் உமாபதி சார். இயக்குனராக வரணும்னு நினச்சி வந்தவர் 30 வருஷமாக 35 வருஷமாக கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான பத்திரிகைகள்லாம் முதன்மை செய்தி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருந்துட்டு சினிமாவின் மீது இருந்த ஒரு தீராத தாகத்தினால் இயக்குனராக வர முயற்சி பண்ணியிருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நான் தயாரிப்பாளர்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது சினிமாக்குள்ளே வரணுங்கிற ஒரு வெறியும் வேகமும் இருந்தனால தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு படம் எடுப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தயாரிப்பாளருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. இவருடைய அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பரான்னு கேட்டு நான் நிறையா அவருக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத நிறையா பார்த்துருக்குறேங்க. டே டு டே லைஃப்பில் அவருக்கு எனக்கே பல சமயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், நமக்கு உள்ளூர் நடக்கிற விஷயமே சரியாக தெரியறது கிடையாது. பல பேருக்கு அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் உலக அரசியல், அப்புறம் உலக அரசியலை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதை பேசுறதுங்கிறது சாதாரண அறிவு கிடையாது. நிச்சயமாக அதுக்கு நீங்கள் இன்னைக்கு படித்தா மட்டும் போதாது. கிட்டத்தட்ட இவர் வருடக்கணக்காக அதுக்குள்ளே இருந்ததுனால இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் ட்ரம்ப் ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அது இந்தியாவில் என்ன பாதிக்குங்கிறத இவர் பேசுகிறாருன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயோ படித்ததை எல்லாமே சேர்ந்து ஒரு செய்தி அவருக்கு வருது. மிகச்சிறந்த திறமைசாலி. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிட்டத்தட்ட 2014 இதை நான் அரசியலாக பேசலை, இயல்பாகவே சொல்கிறேன். மீடியாக்கள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிறது. நீங்கள் நிச்சயமாக இன்றைய தேதியில் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் யோக்கியனாக இருக்க முடியல. ஒருத்தவன் நல்லவன்னு சொன்னாலே அதுக்கு பயங்கரமாக இருப்பார். அவர் அந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த காலத்தில் தப்பாக நிறைய செய்திகள், எல்லா செய்திகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஆனால் அந்த அரசியல் உள்ளுக்குள்ள என்ன அரசியல் இருக்குங்கிறத இவருடைய ஒவ்வொரு செய்தியிலையும் நான் பார்ப்பேன். ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் செய்தியாக நம்ம படிப்போம், இது உண்மை கிடையாது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு இவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லா செய்தி ஊடகங்கள், இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கட்சி இருக்கு. இவர்களை போன்ற ஜீவா டுடே இவராக இருக்கும், தமிழ் கல்வியாக இருக்கும், இவங்களும் அரசியலேருந்து, அதாவது சில இடங்களில் பிரச்சனைக்குரியதாக மாறி உங்களுடைய செய்திகளை நேர்மையாக சொல்ல முடியாதனால கூட வெளியில் இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்காங்க. இவர்களை போன்றவர்களால் தான் இன்னைக்கு உண்மை இந்த நாட்டுக்கு தெரிய வருது. நான் நம்புகிறேன், தொடர்ச்சியாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், என்கிட்ட இன்னைக்கு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். எல்லாத்தையுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மனோபாவம் ஒரு உமாபதி சார். என்ன எங்கே போறீங்கன்னு வேறு ஆடியோ லான்ச் அப்படின்னா, யார் ஆர்டிஸ்ட் யாருன்னா, ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னா, ஓ நீ ஃபேஸும் இல்லை அப்படின்னா, அதுவே புதுசாக இருந்தது. அப்புறம் இங்கே போஸ்டரில் மட்டும் போகிறோம். ஆனால் நல்ல வேலை அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு முகத்தை காமிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் மொத்த பாட்டிலையும் நம்ம முகத்தை தேடிட்டு இருந்தேன். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்டால தெளிவாக தெரியுறாங்க, ஹீரோனை காணும். அதுவே புதுசாக தான் இருந்தது. எனவே இந்த திரைப்படம் பெரிய வெற்றி பெற்று உமாபதி சாருடைய அந்த லட்சியம் நிறைவேறி ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராக அவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஃப்ரண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன் டைரக்டர் சொன்னார், ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் உமாபதி சார் இந்த படத்தை முன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். பதிமூன்று கேரக்டர்களை வைத்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி. உமாபதி சார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாத்துலேயுமே ரொம்ப அவருடைய இன்வால்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம் போவார், எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு போவார். எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் இந்த திரைத்துறையில் செய்திருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஒரு சம்பவம்,
13 கேரக்டர்ஸு. நம்ம இதில் விஷுவலில் பார்த்ததெல்லாம் வேறு. ஸோ ஃபேஸே காட்டாக கேரக்டர்ஸ் வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் குவாலிட்டியோட அழகான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. நண்பர் விவேகா பண்ணுறவங்களாம் அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கசாலிலாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னோறதே கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிக்கையாளர் நம்ம வீடியோ எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான சிறிய படங்களுக்கு நல்ல எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த தேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சூழலில் வந்து ஒருத்தர் படம் பண்ணி வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு முயற்சி எடுத்து உமாபதி சார், டாக்டர் தனிகாசு சார், பண்டுவட்டி ரமேஷ் சார் உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா வரணும். வந்தால் தான் நிறைய பேருக்கான வேலைகள் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் முன்னாடி கூட டைரக்டர் சார்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருந்தோம். நிறைய வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாக்கியராஜ் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த கதை திருட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ஒரு தீர்வு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் செய்துகிட்ருக்காரு. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும். உதாரணத்துக்கு டைட்டில் பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம எல்லாம் பத்திரிகை துறையை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஒரு படத்துக்கு ஆரணி ஒரு டைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அந்த டைட்டில் இருக்கா இல்லையான்றது நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதன் மூலமாக நிறையா வணிக ரீதியான விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு டைட்டில் வந்து இருக்கா இல்லையான்றதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா வேறு டைட்டில் சாய்ஸ் போகலாம். எப்படி இன்றைக்கி ஆரணி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக எதுவுமே எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ நம்ம பேர் இருக்கும், இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு புக் மை ஷோங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய காசு பூரா அவங்களுக்கு தான் போகுது. இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் சலான் தருவாங்க. அந்த ஒரே சலானில் பார்த்திங்கன்னா 5 டிக்கெட் 6 டிக்கெட் நம்ம பண்ணால் அதுக்காக ஒரே ரிசர்வேஷன் சார்ஜில் 5 பேருக்குமே சேர்த்து பண்ணலாம். 4 டிக்கெட் பண்ணாலும் தான் 5 டிக்கெட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ புக் மை ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 10 பேர் போகிறோன்னா 10 பேருக்கு 30 ரூபா, 300 ரூபா தரணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய எங்கள் அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வந்து செய்ய முடியாத யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. டியூப்பில் அந்த மாதிரியான கேன்டீன்ஸில் இப்படிலாம் தான் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு. சினிமாவுக்குள்ளே வரணும். திடீர்னு பார்த்திங்கன்னா ICIFன்னு ஒரு நிறுவனம், சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்ன்னு ஆரம்பித்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொடர்ச்சியாக. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 70 லட்சம் 80 லட்சம்னு கொடுக்குறாங்க. சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும், இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம், பெப்சி இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ள உட்காந்துருக்காங்க. அங்கே நமக்கான எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ சினிமாவுக்கான இன்கம்ங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது. சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால் வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் பண்ணி அந்த காசை ப்ரொடியூசருக்கு சம்மந்தப்பட்டவங்களை கொண்டு வர முடியாதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தேட்டர்ஸில் வந்து கூட டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கணும், ஒரு சைலன்ஸ் இருக்கணும். ஒரு 10 நிமிடம் அந்த சைலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் செகண்ட் ஹாஃப் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஆடு போடுறாங்க, அப்படியே ட்ரெய்லர் போடுறாங்க, அப்படியே போகிறாங்க. அது இல்லாத இன்றைக்கி கார்பரேட்ஸில் பார்த்திங்கன்னா
ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அப்போ தான் உள்ளே கொண்டு வந்து பாப்கார்ன் கொடுக்குறதும் சர்வ் பண்ணுறதும் சீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அது படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஆடுக்கும் படத்தோட ப்ரொடியூசர் கூட அது இன்கம் வர்றது கிடையாது, கியூப் கான்ட்ராக்டில் தான் எல்லாமே போகுது. அப்படி இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ரெய்லர் போடுங்க, ஆடு போடுங்க, ஏதாவது பண்ணுங்க, மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சைலன்ஸாக இருக்கணும். அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை போடணும். அப்போ தான் படம் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு மைண்டோட ஒரு பீஸ்ஃபுல்லாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்மளால கான்செப்ட் பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியும். இப்படி இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாதவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல், சரியான தேட்டர்ஸ் இல்லாமல், சரி ரொம்ப ப்ராப்ளத்தில் வந்து இன்றைக்கி எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு. எப்படி பாக்கியால சார் வந்து ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா விதத்திலையும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாருமே வந்து இது போன்ற படங்களுக்கு தேட்டர்ஸ் வந்துடும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அரசு திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்காக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபைனல் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா படங்களும் கம்பல்சரி அந்த மாதிரி தேட்டர்களில் வந்து ஓடும், மினிமம் ரேட்டில் ஓடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒரு மினிமம் டிக்கெட்டுன்னு இவங்க ரூலுக்காக கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து யாருக்குமே வெறும் டிக்கெட் தரதில்லை, கூப்பனோட தான் வாங்கணும். ஃபுல்லாக 400-500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூப்பனோடு தான் அந்த டிக்கெட்டே வாங்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பத்திரிகை துறையை சார்ந்த நம்முடைய நண்பர் உமாபதி மற்றும் நண்பர்களோடு இணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக துணிச்சலாக, மிகவும் வித்தியாசமாக, எந்த நடிகரையும் யாரையும் நம்பாமல் இன்றைக்கி இப்படி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காரு. பத்திரிகை துறையை சார்ந்தவர் இன்றைக்கி திரைத்துறையில் வந்து அவருக்கு ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. ஸோ பத்திரிகை துறை சார்ந்த நாமளும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சி வந்து எல்லாராலையும் நிச்சயமாக வந்து வரவேற்கப்படுறோம்னு சொல்லிட்டோம். அவருக்கும் இதற்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், அவருக்கு துணை தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். ஆக்சுவலாக இந்த பாட்டு ஒர்க் பண்ணது வந்து இந்த படத்தோட கதாநாயகி எப்படி இந்த காதல் கோட்டை மாதிரி முகம் தெரியாமல் நமக்கு தெரியாமல் பண்ணாங்களோ அது மாதிரி தான் நானும் பாடலாசிரியரும் பணிபுரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமைக்கானக்கு. ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம், இசை வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, மேபி பிகாஸ் வி ஸ்டார்டட் அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம், அப்படி தான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கு அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா, ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குடன்ட் ஹேவ் எனி ரியாக்ஷன்ஸ், ஒரு ஹும் கூட இல்லை, பாட்டை கேட்டுட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஹோப் யூ லைக் இட். எனக்கு வந்து சில விஷுவல்ஸ் காமிச்சார் தயாரிப்பாளர் உமாபதி. ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்டார்ஸ் ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அப்புறம் இடையில வந்து அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், போட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஹீரோயின் முகம் பார்க்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் சில ஸ்டில்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும், முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்திருக்கும் கதாநாயகிக்கும், இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி எடுத்திருக்க பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஒரு திரைக்கதை ஜாம்பவான் கையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதாரண கையை அது எத்தனை ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். நம்ம கைவலிக்க கை தட்டின எத்தனையோ திரைக்கதைகள், வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு. ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன். வருகை வந்து
சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டுகளித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த பாட்டு ஒர்க் பண்ணது வந்து இந்த படத்தோட கதாநாயகி எப்படி இந்த காதல் கோட்டை மாதிரி முகம் தெரியாமல் நமக்கு தெரியாமல் பண்ணாங்களோ அது மாதிரி தான் நானும் பாடலாசிரியரும் பணிபுரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமைக்கானக்கு. ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம் இசை வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மேபி பிகாஸ் தி ஸ்டார்டட் அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம், அப்படிதான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கு அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குடன்ட் ஹேவ் எனி ரியாக்ஷன்ஸ். ஒரு ஹும் கூட இல்லை, பாட்டை கேட்டுட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஹோப் யூ லைக் இட். எனக்கு வந்து சில விஷுவல்ஸ் காமிச்சார் தயாரிப்பாளர் உமாபதி. ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்டார்ஸ் ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அப்புறம் இடையில வந்து அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், போட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஹீரோயின் முகம் பார்க்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் சில ஸ்டில்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும் முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்திருக்கும் கதாநாயகிக்கும் இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி இருந்திருக்க பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஒரு திரைக்கதை ஜாம்பவான் கையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாதாரண கையை அது எத்தனை ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கோம். கைவலிக்க கை தட்டின எத்தனையோ திரைக்கதைகள் வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு. ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன். வருகை வந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டுகளித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த ஹூங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஹூங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது. அது வந்து சாதாரணமாக சொல்லிக்கிற மாதிரி ஹூம் அப்படிங்கிறது இல்லை. இப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளோ மாடுலேஷன் இருக்குது. அது எத்தனை சிச்சுவேஷன் இருக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் எடுக்கலாம். அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலிருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலிருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்த வந்திருக்கும் உங்களுக்கும் என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன். அப்படித்தான் வருவேன், எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தகராறாகி போகும். அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. புறப்படும் போது சொல்லிட்டாங்க 7:30 புறப்பட்டு வந்துருக்காங்க. வீட்டில் விசேஷம் ஆனால் முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு. என்ன பேசுறது, உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னா அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த அவர் இந்த சுபாஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எல்லாம் கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்து ஒருத்தர் சொன்னார். என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு. இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார், ப்ரொடியூசராக விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிர்ச்சியா.
இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது, எப்போ எது வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று வச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி, அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு, ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பூரா இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார். அவன் அம்மா எப்போ பாரு ஒரு 75 வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி, அப்பவும் அந்த பையை இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் கூட என்னை பார்க்கும், பாக்கியம் என் பிள்ளை இப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும். அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது. நாடகம் போட கலை தந்த நாளைக்கு காணிக்கை நாடகம் பண்ணுறன்னு ஒரு நாடகம் பண்ணுற வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் பண்ணால் ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை. அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையேற்றி விடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்காக தூரம் நின்று போச்சு பூஜையை போட்டேன். அவருக்கு படிப்பு இல்லை, இந்த நாலேஜ் இல்லை, ரொம்ப இதாக இருக்கும். நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன், பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒரு 6-7 பேர் எதிர்த்தாப்புல வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நல்ல சீன் ஒன்று பேசிட்டு போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படின்னு நிறுத்திக்குவாங்க. என்ன சீனுக்கு ரியாக்ஷன் இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் பண்ண கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டு இருப்பார். என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும், ஏன்னா எங்கே நேரடியாக கேட்டால் நான் கத்துவேன், டிஸ்கஷன் இருக்கும்போது இதுதான் முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டுக்கிட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒருத்தர் இப்படிம்மா, இன்னும் கோழியா, ஒருத்தர் இப்படிம்மா, மீனா, இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்றுன்னு கற்றுனேன். இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப, அவங்களுக்கெல்லாம் பசிக்குமில்ல. இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார். என்னென்னா அந்த படத்தை விற்கும் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது. இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் விற்றுட்டார். அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார். அப்போ இவர் கூப்பிட்டேங்கிட்ட என்னங்க அவங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு, என்னென்னா இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்ட்டு ஒரு விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாரு, தெரியும் ஒரு படிப்பு இல்லை எல்லாத்துக்குமா தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்கிறத சொல்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து அவர் வேற அவர் அனுப்பிச்சுட்டு போங்க சாரி சொல்லிட்டு வாங்கன்னு. இவர் போனோடனே அங்கே கேள்வி கேட்டுருக்காரு, என்னென்ன எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டீங்கன்னு. இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீங்கள் எப்படி விற்கலாம், ஓவர்சீஸ் விற்கக்கூடாது, ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. இவர் ஓவர்சீஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஓவர்சீஸ்னால் கடல் கடந்து போகிறது அப்படின்னு ஒன்று உடனே இவர் கேட்டிருக்காரு. கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன், ஓவர்சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ரஷ்யாவுக்கு விற்றுருக்கேன், ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரஷ்யா கடல் வழியாக போகலாம் தெரியுமா, நீ என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன கேட்குறது, ஓவர்சீஸ் விட்டா தானே கேட்க முடியும், ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு ஏதாவது ஒன்றுமே கேட்க முடியும். அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க, இல்லை எல்லாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு. யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாக்யராஜ், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு. அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன், சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாத உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். இன்றைக்கி பாருங்கள், அவர் யாருன்னு எனக்கு தெரியல, சினிமா வந்து முதல்ல காமெடி. அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு. சரி, சுயம்பு அப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சினிமா நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அதை விட அடுத்தது சொன்னது சினிமா இப்படிமா ஆகி போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப. என்னென்னா விவேகா பாடலாசிரியர், அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான். அவர்கிட்ட நீ யார்கிட்ட வேலை பார்த்திக்கன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டைரக்டர் விவேகா. ஏன்னா நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா, ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது.
அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கூப்பிடுவார், பாட்டு பாட சொல்லுவார், எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறது ஓகே. பாடலாசிரியர் டைரக்டரே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னா என்னென்னா இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம், ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறார், படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படிலாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது. அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார். தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார். அவர் அந்த அளவுக்கு இதானவர். அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதை தொட்டுட்டார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்போடு வேலை பார்த்த ஒரு விடக்கூடாது ஃபோட்டோகிராஃபர் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு. அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிற அந்த இயக்குனர் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அவர் எதுக்கு சொல்ல வந்தேன், அவர் இந்த யூடியூப் விட்டு அவருக்கு ஆர்மாலே இன்னும் கோவம் இல்லை. நல்லா நடித்தா உடனே சினிமாவுக்கு வந்துடுவோம், ஆட்சிக்கு கொடுத்துடணுமா, நாட்டை கொடுத்துடணுமான்னு அந்த கோவத்தை கொடுத்து என்னையும் வேறு ஜாயின் பண்ணிட்டாரு. பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் நான் பேச ஆரம்பிச்சோடனே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கை எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மளை தான் கொண்டு வருவாங்க. பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாக்யராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னை சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல, இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உமாபதி தயாரிப்பாளர்கள் ஒரு பத்திரிகையாளர்களால இதெல்லாம் வரும், அது வரணும். அப்புறம் அந்த ஜீவா அவர் கூட நல்ல விஷயங்கள் பேசினார். ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்கிறாங்க. இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எங்கள் படம் சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கூட ஏங்க கீழே இன்றைக்கு நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் மேலே வந்தாச்சு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எதுவும் இல்லை, ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. நான் நன்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. சார் கிளம்பிட்டாங்க, பாக்யராஜ் சார். என்னுடைய மானசீக குரு பாக்யராஜ் சார் தான். ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லோரும் நிறைய படங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஸ்பானிஷ், கொரியன், அது நிறைய எல்லாமே. ஸோ எந்த டைரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டைரக்டர் வந்து நம்ம பாக்யராஜ் சார். அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலையும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அவர் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால தான். உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுகிறது. சார் பேசுகிறது மனசில் இருக்கிறது. அவர் நான் யோசிப்பேன், இவர் கேட்குற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சார் பதில் சொல்கிறாரு. இது எப்படி ப்ரிப்பரேட்டடாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அவரோட ஆக்ஷனும் அப்படி தான். எனக்கு கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே வந்துடுங்க, நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன் சார் நாளைக்கு அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சித்தர் தனியால்சன் சார், கோ ப்ரொடியூசர், அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார், அப்புறம் கௌரி ஸ்ரீதர் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு, அவர் பாட்டும் நல்லா இருந்தது, அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்களை சொல்லணுங்கிற ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட
உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் ரிப்போர்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், என்னன்னு தெரியல, என்னால் ஆக முடியல. முக்கியமாக வந்து ஜீவா டுடே, யூடியூப் ரூட்டர்ஸ், குமரவேல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகலைன் ப்ரொடியூசர் அவர்கள், அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. பெரியவங்களுக்குமே எங்களுடைய வணக்கம் அண்ட் நன்றி. எங்களோட இந்த படத்துக்கு ஆதரவளிக்க வந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே. எனக்கு இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடுத்த உமாபதி சாருக்கு தான் நான் இந்த தருணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு முதல் படம் இது, ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் சூப்பரான ஒரு பாடல் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஸ்வேதா பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்டில் இந்த படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபேம் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன தான் எங்களோட முகத்தை காட்டாமல் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிச்சயமாக எங்களை பாராட்ட போகிறாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நானும் சரி, என்னோட கோ ஆர்டிஸ்டும் சரி ஒரு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. என்னதான் நம்ம வந்து முகம் காட்டாமல் நடித்தாலும் நிச்சயமாக சார் ட்ரெஸ் கோட், ஆமா, இது வந்து கோஇன்சிடென்ட்டா தான் அமைஞ்சது. எல்லாருமே பிளாக் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ அங்கேயே எங்களோட படத்தோட யுனைட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா தியேட்டர்ல போய் பாருங்க, இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்லை யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை ஏன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துலேருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசில் இது வர கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஒரு 2வது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவொடனே எல்லோரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினாக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைமில் தான். கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைனா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றினோம். சரி, இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுலாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்ட விரலாம் கேட்க முடியாது. நான் எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார், கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கை விரல் மட்டும் பத்தாது, கால் விரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட கடமையும் வேற கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ பேர் கண்டு எடுத்துருக்கிறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்கவே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தான முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கல. படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவர் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டு வரதுக்காக போகிறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டைலாக் வச்சுருப்பார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க.
ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபன், அதாவது சொல்கிறேன், இந்த நான் கற்றுக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கை விரல்கள் என் கால் விரல்கள் மட்டும் இல்லாமல் உமாபதிக்கும் கடன் வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டியிருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கும் பத்திரிகை உலக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பர்னு சொல்ல முடியாது, அவர் குருன்னு சொல்ல முடியாது, அவர் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவர் வந்து திரைத்துறையில் வந்து நிறையா பாக்யராஜாட்ட வந்து அவர் ஒரு சின்ன வயசில் பிரமிச்சு அவருடைய படங்களை பார்த்தது வேறு. அதற்கப்புறம் பின்னால் பத்திரிகையாளர் ஆனதுக்கப்புறம் அவருடைய நட்பு. என்னுடைய முதல் புத்தகத்தை வந்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது. ஒரு 2004 அந்த புக்கு ரிலீஸ் ஆச்சு. அதில் பெரிய லாஸ் ஆச்சு. அவர் 2வது புக்கை ரிலீஸ் பண்ணி வச்சவர் பாக்யராஜ் சார் தான். அது பாலுமகேந்திரா சார் வந்து என் மீது கொண்டிருந்த மிகுந்த அன்பு. அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதுவும் ஒரு சண்டையில் தான், ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு சண்டையில் தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த ஃபங்க்ஷனில் எழுந்திரிச்சு போயிட்டார் பாலுமகேந்திரா சார். அதுக்கப்புறம் அவரோட நட்பு கருது. அப்புறம் கடைசியில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் பழகி கொண்டிருந்தார். அவர் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சீரியஸாக அப்போது அட்மிட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதுக்காக அந்த புத்தகம் என்னடா முதல் புத்தகம் டோட்டல் லாஸ். அது ஆங்கிலத்தில் இருந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு சேனலோட ஹெட்டாக இருந்தேன், சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்போ முதல்வரோட ஏற்பட்ட பழக்கம். அதுக்கப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி, கர்நாடகா பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கம்பேர் பண்ணி எழுதுனா அவர் ரிலீஸ் பண்ணார். ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு பெரிய கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் எதுவுமே எழுதலை. அதுக்கப்புறம் தான் பதிவுகள்னு எழுதி அப்புறம் அதுவும் பாலுமகேந்திரா சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரி, அப்போ அவர் சொன்னார், அப்போ உங்களுக்கு யார் பிடிக்கும், என்னால் ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, என்னோடய உடல்நிலை தான் உங்களுக்கு, சென்னைனா கூட நான் வந்துட்டு வந்துடுவேன் மாதிரி, வேறு யாரும் எனக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு வேறு பிடிக்கும். எனக்கு பாக்யராஜ் சாரை பிடிக்கும், ஆனால் வந்து எனக்கு பழக்கம் இல்லையே, தெரியாது. நீங்கள் நேராக போய் பேசுங்க, நான் ஏதாவது சொன்னார்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், அதாவது சொல்லுங்கள். நான் அதுக்கான அவசியமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு பாக்யராஜ் சார் எனக்கு பழக்கம். 2008 அந்த 7-8 அவர்களில் பழக்கம். அதற்கப்புறம் அவர் மிக நெருக்கமாயிட்டார். நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேடம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. இவர் எங்கே ஆளை காணா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக பார்த்தா இந்த உமாபதி ஐயோ அவ்வளோதான் சீன் முடிஞ்சு நீ ஒரு 10 மணி ஆயிருன்ற மாதிரியான ஒரு நட்பு. அது ஒரு பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட பல கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கதையை முந்தானி முடிச்சோட இன்னொரு வெர்ஷனை சொல்லுவார். இதாங்க பண்ணது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது பண்ணார். அந்தளவுக்கு என் மீது அன்பு கொண்டவர். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது நான் கேட்பார். அவருக்கு எனக்கு உள்ள நட்பு ஒரு நீண்ட நட்பு. அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது. என்னோடய ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி அரம்நாடு பத்திரிகையில் எதுவும் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு சார் தான் இருந்தார், திரு அமீர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகா, அதே மாதிரி இயக்குனர் கிருஷ்ணவேல். இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, கிருஷ்ணவேல் வந்து என்னுடைய நண்பர். சமீபத்தில் இந்த யூடியூப் காலங்களில் ஜீவா டுடேயில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இதை வைத்து ஒரு நட்பு. அப்புறம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பித்தா, 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போ என்ன பண்ணார்னா, ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பார். நான் கேஷுவலாக சொல்லுவேன், சரி ஏதோ காமெடி பண்ணுறது போல் ஏதோ படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. இது ஆள் இல்லாத படமா, ஆள் இருக்க படத்தையே பார்க்க எவனும் வரமாட்டான், ஹீரோ படமே தொங்கிடுது. இந்த ஒரு பெரிய ஹீரோ இருந்தார்.
அவர் வந்து உலகநாயகனை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அதோட அவர் காலி. அவர் வந்து சர்வதேச விண்வெளி நாயகன். நாங்கள் சும்மா பேசி இருக்கோம் யூடியூப்பில், இவர் எப்படி விண்வெளி நாயகன் ஆக்கிடலாமே. அதுக்கு அடுத்து வரணும் மணிரத்னம் எப்படி அது தெரிஞ்சு வச்சார், அவரை வச்சார் இல்லை, விண்வெளி நாயகன்னாரு, ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டாங்க அவரை அந்த படத்தோட. ஸோ அப்படி படங்களே ஓட மாட்டேங்குதுன்னு கிருஷ்ணவேல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒரு நாள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் கேஷுவலாக போய் நான் பல விஷயம் பேசிகிட்டு இருப்போம், அரசியல் தான் பேசுவோம் அதெல்லாம். ஒரு நாள் ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா ஆளே இல்லை, ஒரு கார் மட்டும் போகுது, இன்ட்ரெஸ்டிங் அடி போகுது. சரி நான் அப்படி பார்த்துட்டே இருக்கோம். டைம் பார்த்தா 35 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இதாக போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னோடனே அது ஒரு கட்டத்தில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டார். அதோட டியூரேஷன் வந்து இதாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அந்த கதை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பார். யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததே கிடையாது. எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு கொண்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னே, சரி இதோட இன்னும் ஒரு 40% ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ எங்களெல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணால் இது திடீர்னு ஒரு நாள் பேசி ரீப்ரொடியூஸ் பண்ணி சேர்த்துடலாம், வேறு ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. இயக்கத்திற்காக பாக்யராஜ் சார்க்கெலாம் தெரியும், என்னுடைய கதைகளில் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு என்னுடைய கதையில் ஆரம்பித்து ஒரு மிக பிரம்மாண்டமான படம் ஒரு 10 நாள் மலேசியாவிலேயும் தாய்லாண்டில் ஷூட் பண்ணி அதோட நின்றுச்சு. திருப்பி NDTVக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் 2009 படம் ஆரம்பித்து. என்னோடய கதை டைரக்ஷன் வந்து மலையாளத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அந்த படம் ஒரு 7 நாள் ஷூட்டிங் போய் நின்றுச்சு. திருப்பி அதுலேருந்து திருப்பி அந்த மாதிரி வெளில வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு படம் ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிட்டாச்சு. இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி அப்போ திருப்பி NDTV ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடிட்டராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தியில் சீஃப் எடிட்டராக அப்படி இருந்தால் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அது 7-8 வருஷம் போயிட்டு இருந்தது. இடையில எடுக்கப்பட்ட முயற்சிகளெல்லாம் வந்து எதுவுமே பெருசாக வரல. ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்பப்போ டைரக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் சார்லாம் இருக்கேன். நான் ப்ரொடியூசர்னால் எனக்கு அவர் ப்ரொடியூசர். ஸோ அதனால் அவங்கள அழைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்ததுனால சரின்னு பாடல் சேர்த்துருவோன்னு சொல்லி ராஜா சாரை போன பிறந்த நாளில் பார்த்து அவருடைய பாடலை வாங்கி அதை கேரளாவில் ஷூட் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னுடைய பத்திரிகை நட்பு ஓட்டம். ட்ரிவாண்ட்ரமாக இருந்தாலும் சரி, கொல்லமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர் அவர். நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் சில இடத்துல ஃப்ளை கேம்ப் பறக்க விட முடியாது. வினோத் இருக்கீங்களா? வினோத், ட்ரோன் வினோத் வாங்க உட்காருங்க. வினோத் எப்படி அப்படின்னா, நான் அந்த டிவியில் எடிட்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சில விஷயத்தை வந்து உத்தரவாக போடுவோம் ரிப்போர்ட்டுகிட்ட. அசைன்மெண்ட் டெஸ்கில் எனக்கு இது வேணும், இது ஏன் எடுக்க முடியாது, ட்ரோனில் ஏன் எடுக்க முடியாதுன்றீங்க அப்படின்னா, இல்லை சார் போலீஸ் இது பிடிச்சிடும். அது எங்கள் ஒரு முன்னணி டெலிவிஷனில் இது எடுக்க வந்தோடனே நானே களத்துக்கு போயிடுவோம். அதுக்கு யாருன்னா வினோத்தை கூப்பிட்டு போவேன். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவன் வீட்டு ஜன்னலுக்குள்ளேயே ட்ரோனை விடுவோம். அந்த ஆற்றல் படைத்தவர் என் தம்பி வினோத். எவனை பற்றியும் பார்க்க மாட்டாங்க. தூக்குறான்னா தூக்கி வந்துக்கூடிய ஒரே ஃப்ளை 1.5 நிமிஷம் தான் பறக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது வந்து ஹெலிகாப்டர் என் காருக்குள்ளே வந்து வந்துடும். எவனும் அப்படி ஒரு கில்லாடியை நான் அந்த வயசில் நான் பார்த்தது. நான் சொல்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோன் வந்த புதுசில் வினோத் போகலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் போகலாமான்னா சரி சார் என்ன சத்தம்லாம் பின்னாடி உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டே வருவாப்புல. வினோத் இங்கே போட்டுருமா அப்படின்னு. மிகப்பெரிய இடங்களில் இப்போ அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக்கல்லேயே வந்து அது கனெக்டட் ஆகிடுச்சு. உங்களோட ஐடியை காட்டி கொடுத்துரும். ஏர்போர்ட்டை சுற்றி 5 கிலோமீட்டரில் பறக்க விட்டிங்கன்னா அவங்க ஐடியை காட்டி கொடுத்துரும். அவங்கள ஒத்திக்கிறாங்க போலீஸ். அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. கண்ணில் பார்த்தா போலீஸ் பிடிச்சிடுவாங்க. பல இடங்கள் அதை சொல்ல விரும்பலை. அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து நானும் வினோத்து மட்டும் காரில் போவோம். போயிட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார்லேருந்து என் காருக்குள்ளேருந்து ஃப்ளைகாம் போய் அப்படியே 3 கிலோமீட்டர் மேலே போகும். கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு அப்படி 3 கிலோமீட்டர் போய் அங்கே டவுனில் இறக்கி எடுத்துகிட்டு இது எங்கேருந்து வருதுன்னு எவனுமே கண்டுபிடிக்க முன்னாடி என் காருக்குள்ளே வந்துடும். கார் எடுத்துகிட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வித்தைக்காரன் தான் என் தம்பி வினோத். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் காட்சிகள் கேரளாவில் பறக்க விட்டுருவோம். அது முக்கியமான இடங்கள்லாம்
ஒன்றும் இல்லை, பர்மிஷன் வந்து கிராண்டட் கிடையாது. வேறு எந்த சினிமாக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஷாட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணணும் பர்மிஷன் ஆட்டிக்கிது இதை பறக்க விட்டுறதுக்கு. இதை வந்து நாங்கள் வந்து காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே அந்த ஷூட்டை முடித்தோம். முதல் பாட்டில் உள்ள சில சீன்ஸு, 2வது பாட்டில் உள்ள சில சீன்ஸ் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி நண்பர் டெப்டி கமிஷனர் ஆஃப் ட்ரிவாண்ட்ரம் பேசுகிறோன்னா எடுத்துங்க, ஒன்றும் பர்மிஷன்லாம் அது ப்ராசஸ் ரொம்ப இதாகணும். காலையில் 6:30 மணிக்கு பறக்க விட்டோம். பீச்சு டவரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 7:30 மணிக்கு அங்கேருந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். 1 ஹவர் தான் ஷூட். அந்த அங்கேயே ஷூட் பண்ணது 3 இடத்துல 3 மணி நேரம் ஷூட் பண்ணி அந்த சாங்கை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ, அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அது லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருக்காது, ரிச்சான ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து வேறு. ஆனால் திறமையான கலைஞர்கள், என்னோடய கேமராமேன் வரல, அவங்க வெளியூரில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டாப்புல 2வது கேமராமேன். இது படத்துக்கு 3 கேமராமேன். அவர் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன், அதுக்கப்புறம் வினோத் அந்த சாங், அதுக்கப்புறம் இன்னொரு கிம்பலுக்கு ஒரு கேமராமேன். எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணுவோம். அந்த 6 மாதமாக எப்படின்னா மலை ஷாட் எடுக்கணும், சூப்பராக இருக்கும். நானும் கிருஷ்ணவேலும் பேசுவோம். மலை ஷாட் எடுக்கணும்னா அப்புறம் என்ன அதுக்கான எவ்வளோ செலவாகும்னு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். ஒரு மலை ஷாட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அதுக்காக மலை வரைக்கும் வெயிட் பண்ணி டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹீரோயின் எங்கள் பொண்ணு. சரி, நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு ஃபோனை போடுவோம். கிருஷ்ணவேல் வந்து 4 மணி மழை, இன்றைக்கி மெட்ராலஜியில் பார்ப்போம், இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே பிளான் பண்ணுவோம். அது மழை வரும். ஏன்னா நம்ம தொழிலில் இவ்வளோ நாள் இருக்கோம், அந்த பத்திரிகை தொழிலில் யார் சொன்னால் மழை வரும் என்ன வரும்லாம் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மழை வருது. மழை வந்தோன்னா ஐஸ் டக்குன்னு ஒரு கார் ரெடி பண்ணோம். நான் கிருஷ்ணவேல் வண்டி ஏறினா நேராக போனோம். ட்ரோனு, ஒரு கிம்பல் கேமு, ஒரு 2 அசிஸ்டண்ட் தான், 2 கார் டக்குன்னு போனோம். அந்த ஷாட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர பிரம்மாண்டமாக அந்த இயற்கையாக அமைஞ்சுது, பயங்கர பிரம்மாண்டமாக அமைஞ்சுது. அந்த கார் வந்து ரோட்டில் வந்து ஒருத்தர் மிரட்டுறது, இந்த காசை கொண்டு போய் கொடுக்குறது, அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் ட்ரோனில் வினோத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வினோத்தையே அதில் நடிக்க வச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நைட் ஷூட் பண்ணதுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு 3 கார் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அதை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை அதாவது ஸ்கை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாக இருக்கும் மேகம். நீங்கள் மழை காலத்தில் அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது, வெயில் காலத்துலேயும் பார்க்க முடியாது. அப்படி ப்ளைனாக பிரைட்டாக இருக்கும் ஸ்கை. ஆனால் இது 2க்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம், இந்த நம்ம தமிழ்நாட்டில், கேரளாவில் ஜூன் மாதத்தில் ஸ்கையே தெரியாது, மழை பெஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும், ஒரு ப்ளூ ஸ்கை, அதில் பஞ்சாக மேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலே கேமரா எடுத்துகிட்டு போயிடுவோம் பீச்சுக்கு. ஐஸு கிளப்பி விட்டு அதில் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, கை கட்டி நிற்கிறது, ஜம்ப் பண்ணுறது, இன்னும் நிறையா சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ½ டே ஷூட்டிங்கு போனோம், நேராக போனோம். அதுக்கு வந்து ஐஸோட ஒத்துழைப்பு ரொம்ப, ஒரு கதாநாயகியாக இருந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளே, அதனால் வந்து டக்குன்னு கிளம்புவோம். அப்படியே கிளம்புவோம், கேமராமேன் 2 அசிஸ்டண்ட், அவ்வளோதான். இது பெரிய டீமு, அது இது ஃபுட்டு கிட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி போவோம், ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். கேரளாவில் போனோம், ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரு 1.5 நாள் ஷூட்டிங்கு 2வது சாங்கு. 6 நாள் தான், ட்ராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும். அந்த போட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே தான் அங்கே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரத்தில் ஆன் தி வே டு ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் அந்த இன்னும் நிறைய காட்சிகள்லாம் இருக்குது, இன்னொரு சாங்கில் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்சு. இப்போ ஒரு 8 லொக்கேஷன் மாறி இருக்கும். அந்த 2 நாளில் 8 லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த மாதிரியாக ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்க்குறோம். இதை ஒரிஜினலாக பண்ணியிருந்தோம்னா நிறையா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரோடைய ஒத்துழைப்பு, இப்போ டைரக்டராக இருந்தாலும் சரி, கோ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, கிம்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, படத்துக்கு என்னுடைய அருமை நண்பர் ஆர்மும் 2 நாள் ஒர்க் பண்ணார். அவர் திரைத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு 4-5 படங்கள் செய்த ஒரு கேமராமேன். அவரும் எனக்காக 2 நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோடு இதை முடிச்சிருக்கோம், அந்த படத்தை முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாளனை பார்த்துருப்போம். சில பேர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பான், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த படமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பப்ளிசிட்டிக்காக, ப்ரெஸ்ஸில் பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம். அதை நம்ம பத்திரிக்கையாளராக பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. படத்தை முடித்து விட்டு தான், படத்தை ஃபஸ்ட் காப்பி அவுட் எடுத்துகிட்டு தான்
இந்த படம் பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணவேலு அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அது பழைய நண்பர்கள் அவருக்கு தெரியும். இந்த யூடியூப் ரூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம செந்தில்வேல் நம்ம ஜீவாக்கெலாம் ரைட்டாக தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுது என்னென்னா, மிக டாப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஓ சொல்கிறியா மாமா பாட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். எங்கே போனாலும் அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரர். அது மிகப்பெரிய இன்றைக்கி டாப் 3 கவிஞர்கள் அவர் ஒருத்தர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போய் கேட்டிங்கன்னா, கன்னடத்தில் கேட்டிங்கன்னா இவர் பேரை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கவிஞர் என்னென்னா, சொன்ன உடனே சில காட்சிகளை அவருக்கு காமிச்ச உடனே நான் எழுதி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி தான் போட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மினி ப்ரிவியூவில் போட்டு பார்த்துருக்கோம். அதுலேயே அதோட எஃபெக்ட் தெரியும். இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்டில் பார்க்கும்போது அவரோட ஒர்க்கு மிக அருமையான ஒர்க்கு. மிக அருமையாக இந்த ஒரு பாட்டை நண்பர் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் எங்கள் ஊருக்காரரு, ஏன்னா போட்டிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம், பெருமை. அதே மாதிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா விவேகா சாருக்கு, டேரக்டர் சாருக்குள்ளேயும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்கள் பல நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றியிருக்கோம், தமிழ் மாநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம சொன்னோம்னா நம்ம பாட்டுகளுனால புகழ்ந்து சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் நன்றி. அதனால் எல்லாரோட ஒத்துழைப்பு, யாருக்குமே எந்த ஈகோவும் கிடையாது. எல்லாருமே நண்பர்களாக இருந்ததுனால தான் ஐசுவாக இருந்தாலும் சரி, கணேஷாக இருந்தாலும், கணேஷ் அந்த சாங்குக்காக கணேஷை ஷூட் பண்ணோம். ஏன்னா அதில் வேஸ் எதுவுமே வராது. அது வாய்ஸ், வில்லனோட வாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் ஹீரோ கம் வில்லன் அந்த கேரக்டரில். அது வாய்ஸ் யார், உண்மையான வில்லன் ஹீரோ யாருன்னா இவர் தான், கிருஷ்ணவேலோட வாய்ஸ் தான் அது. ஏன்னா அந்த வாய்ஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நான் நிறையா இதை மாற்றிருக்கோம். எல்லா அது ஹீரோயின் சில சூழ்நிலையில் டோட்டலாக எல்லா ஹீரோயின் வாய்ஸ் ஃபுல்லாக ஐசு மாற்றினோம். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து மாற்றினோம். ஹீரோ வாய்ஸ் வேறு ஒருத்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான, அதில் ஒரு நடுவில் போகக்கூடிய ஒரு முக்கியமான லைன் என்னென்னா கிருஷ்ணவேலோட வாய்ஸ். ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த படத்துக்கு இருக்கு. அவர் அந்த மாடுலேஷன் யதார்த்தமாக அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நடைமுறையில் பேசினாரான்னு தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாராட்டுவீங்க. அதே மாதிரி இங்கே இந்த டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி அவர்களுக்கும், கமலஹாசன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் இதில் கொண்டு வர நினச்சேன். அதே மாதிரி எங்களுடைய டைரக்டர் சுரேஷ், என்னுடைய நெருங்கிய நண்பர் எத்தன் படத்துடைய இயக்குனர், நியா 2 போன்ற படங்களை இயக்கிய ஒரு சீனியர் இயக்குனர், எனக்கு நீண்ட கால நண்பர், பர்சனல் நண்பர். இங்கே வாழ்த்துனதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ராஜா சார், என்னென்னா அது நான் பணம் போடாத பார்ட்னர் மாதிரி அவர். அந்த மாதிரி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. அந்த மாதிரி இருக்க என்னை அருமை நண்பர் கசாலி, எனக்கு மிக அவசரம்னா மட்டும்தான் அவர் ஞாபகம் வரும், கூப்பிடுவேன். மித்த நேரத்தில் மறந்துடுவேன் அவரை. அது அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி டிடி சுரேஷ் சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர்கள், எனக்கு பிடித்த பாசமிகு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய செந்தில்வேல். அதாவது என்னென்னா, செந்தில்வேல் இருந்தார், இப்போ மீடியாவில் இருக்கும்போது ஒரு நியூஸ் ஆங்கராக இருந்தார். அப்படின்றத தாண்டி அவர் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி அவரை பாலிஷ் பண்ணி சுயமாக அவர் எந்த இடத்துல இருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய பேச்சை கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் அவரும் பேசினோம்னா ஜாலியாக யதார்த்தமாக பேசுவோம். சீரியஸான மேட்டரை கூட யதார்த்தம் பேசுவோம். அதே மாதிரி என்னுடைய சகோதரர், அதாவது திராவிடர் சிசுன்னு சொல்லலாம் அவரை, ஜீவா அவர்கள். நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம்னா அந்த காம்பினேஷன், அது எங்கள் தொழில் வேறு ரொம்ப இதான இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸோடைய ரசிகன் நான். எப்படின்னா, நான் எங்கள் ஊர் பாஷையில் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், மதுரை பாஷையில். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் பேசுகிறத பார்த்து நான் தனியாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பேன். அவங்க பேசுகிறது, இது எடுக்கலாம், ஆனால் நம்ம பேச முடியாது, இவங்க 2 பேரும் உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் அது மாதிரியான ஒரு இது என்னையும் ஓட்டி விட்டுருக்காப்புல ஒரு ஆரம்பத்தில்.
இல்லைன்னா ஒரு சேனலில் போய் நான் தெனாவட்டாக பேசிகிட்டு இருந்தேன் 2-3 டேரக்டரை பற்றி. நீ என்ன பண்ண, நீ காசை வாங்கிட்டு போகிற, மக்களுக்கு நீ சரியா, மக்கள் தான் டிக்கெட் எடுக்கிறான்ற மாதிரி பேசிவிட்டப்போ ஏதோ ஓடி இருந்தார். அதை பார்த்து நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். ரைட்டு, இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இஸ்மாயில் ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்காரு பாருங்க, கையை கட்டிட்டு 7 படம் இயக்கியவர். அதில் வந்து 4 படம் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருக்காரு. 7 படம் இயக்கியிருக்காரு. அவருடைய 3 படங்களில் நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன். படத்தில் பங்கேற்கல, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மிக அருமையான எனக்கு ஒரு நண்பர், அமைதியானவர். 7 படங்கள் முடிச்சு இது எப்படி விற்றாரு, எப்படி எடுத்தாரு அப்படின்றதே தெரியாது. இந்த கடைசி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு தான் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. கடைசியில் பார்த்தா அது பார்த்தா விழான்றாரு. அதே 2 படம் ஆக்கிட்டாரு, கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்போ சேர்த்தா 9 வருது, 9 படம் வருது கன்னட படம்னு சேர்த்தா. எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் 2 ஹீரோயின், கன்னட ஹீரோயின் வச்சார், ஒரு ஹீரோ வச்சார், ஒரே இடத்துல ஷூட் பண்ணார். 35 நாளில் படத்தை தூக்கி போட்டார். 2 படம் ஆக்கி அதுலேருந்து எடுத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் எனக்கு. அதனால் எல்லாமே மிக நெருங்கிய, மனதுக்கு நெருங்கியவர் தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி ரமேஷ்குமாரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள் ரமேஷ்குமாரோட நண்பர். அவர் சொன்ன உடனே ஒருத்தர் கோ ப்ரொடியூசராக வந்து உதவி செஞ்சுருக்காரு. கடைசி கட்டத்தில் அவர் தான் வந்து இது பண்ணவர். அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி, மிக செல்வாக்கு. அதாவது வேலூரில் போய் இறங்கினீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்பு பாலாஜின்னு போஸ்டராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரும் பர்சனல் நண்பர். அதனால் அவரையும் எடுத்துருக்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் யாரோ பேர் விட்டுட்டு போயிருந்தேன்னா நினைத்து விடுங்கள். இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அதை பார்த்தவர்களும் இது பண்ணுறாங்க. பாக்யராஜ் சாரும் பார்த்தாரு படத்தை, ஒரு மினி தியேட்டரில் பார்த்தாரு. இன்னும் விவேகா அவர்கள் வந்து சில சீன்களை மட்டும்தான் பார்த்தாரு. பாடல்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காமிச்சோம். ராஜா சாருக்கு தெரியும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே ஆஃபீஸ் தான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போயாவது கிருஷ்ணகிரியில் வருவார், 2 பேர் வராங்க, 2 பேர் தான் இருக்காங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவர் போகிறாரு. அடுத்து கொஞ்சம் நாள் கச்சாரி வருவார், அவர் ஏதோ ஒன்று பேசுவார். சரி, ஏதோ வீடியோ யூடியூப்க்கு எடுக்கிறாங்க போல நினச்சிட்டு இருப்பார் ராஜா. அப்புறம் என்ன சார் படம் கிட்டான்னு ஏதோ கால்கள் விழுந்துச்சு அப்படின்னு வராங்க. அப்புறம் ஐஸ் வரும், தின்னு வரும், சாப்பிடுவாங்க, போவாங்க, ஒய்ஃபு வருவாங்க, போயிடுவாங்க. சரி, ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் படத்தை முடிச்சிட்டிங்களான்னு சாக்கா கேட்டாருட்டா. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் இதான். ஒரு ஆஃபீஸில் வந்து இவர் ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூம். அதில் ஒரு யூடியூப்பும் இருக்கும், ப்ரொடக்ஷன் இதுவும் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் மாதிரியே தெரியாது. சில நேரம் அங்கேயே தூங்கிடுவேன். ஒரு 2 மணி ஆகும். இதையும் முடிச்சுட்டு இது யூடியூபுக்கு எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அங்கேயே சாப்பிடுவோம், வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு எந்த நம்ம மேனேஜர் வரும், அவரும் ரூம்லேயே படுத்துருப்பார். சாப்பாடு வாங்கிட்டு வர, ஃபோன் பண்ணுவார், அங்கே பேசுவார். இப்படியே ஒரு சிம்பிளாகவே சத்தம் இல்லாமல் நகர்த்தி படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் கொண்டு வரணுன்ற இதில் முடிந்து ஃபஸ்ட் காப்பி அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தியானதுக்கு பிறகு தான் இன்னும் வந்து பத்திரிகை நண்பர்கள் யாருமே வந்து இன்னும் இது போடல, ரிவ்யூ போடல. ரிவ்யூக்கு தான் அவர்களுக்கு சிறப்பாக கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டணும். அவங்க பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லுவாங்க, என்னுடைய அருமை சகோதரர்கள். ஸோ அது அடுத்த வாரம் இல்லை ஒரு 10 நாளில் அது நடக்கும். படத்தை முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை இப்போது படத்தை முடித்து விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருக்கோம், ஃப்ளைட்டில் வச்சுருக்கோம் படத்தை. ஸோ இந்த 2 பாடலையும் இந்த இது ட்ரெய்லர் கூட நேற்று நைட்டோட நைட்டாக கட் பண்ணி டிசிபி பண்ணி டக்குன்னு சரி போடலாம் அப்படின்னு கடைசி நேரம் முடிவில் தான் போட்டோம். பல பேர்கள் கூட அதில் போடாமல் விட்டுருக்கோம். ஸோ திடீர்னு அது ஃப்ளைட்டில் போய் உட்காரல, அதனால கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கு தான் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே போட்டு பார்க்க முடியல. அந்த மாதிரி போட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இந்த தேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், பிரசாத் தேட்டருக்கு. இதை நன்றி உரையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன அப்படின்னு இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. சிறப்புரையே இருக்குது. சிறப்புரை உட்காந்துருக்காரு. அதாவது இப்போ குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பண்ணுறாங்கல்ல பிரசாத். எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எங்களை போன்ற ப்ரொடியூசர்லாம் திடீர்னு 30,000 கேட்டுங்க, 40,000 கேட்டால் எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்போம். ஆனால் சரி 10,000 இருக்கா, சரி ரைட்டு, மேலாளர் நன்றியை சொல்லுங்கள். 10,000 சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு சீட்டை போட்டு கொடுத்து பேலன்ஸ் நீங்கள் அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தேட்டர், இவ்வளோ பெரிய தேட்டர் சென்னையில் இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க, இன்னும் சிறப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதி காத்தது மாதிரி இன்னும் சில மணித்துளிகள் அவர்கள் பேச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா